Hi friends, welcome to Digital Technology channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் நேம் ரிமூவல், அதாவது பெயர் நீக்கம் செய்வது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்டர்நெட் சென்டரில், அதாவது ப்ரௌசிங் சென்டரில் தான் போய் பண்ணணும்னு இல்லை, உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே போதும், அதிலே பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். கூகுள் குரோமில் TNPDS அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். TNPDS அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். TNPDS வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே இருக்கும் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பெயர் நீக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம கிளிக் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே வாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள். வந்தாச்சு. மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள். அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. குடும்ப உறுப்பினர் நீக்கம். இதுதான் அந்த ஆப்ஷன். குடும்ப உறுப்பினர் நீக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜுக்கு போகும். குடும்ப உறுப்பினர் நீக்க அடுத்த பேஜ் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல உங்கள் ஸ்மார்ட் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கேப்சாவையும் டைப் பண்ணி பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வந்துச்சு. இப்போ கார்டோட மொத்த டீட்டெயில் வந்தாச்சு. கார்டு நம்பரு, பெயர், நியாய விலை கடை, ரேஷன் கடை நம்பரு எல்லாம் வந்தாச்சு. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷன் வருது, குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படிங்கிற. ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். அப்புறம் ஆவண வகையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கிளிக் பண்ணும்போது இறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், தத்தெடுப்பு சான்றிதழ், இதர அப்படி 4 சான்றிதழ் வருது. 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபேமிலி மெம்பரில் ஒரு ஆள் இறந்து போய் அதனால் பெயர் ரிமூவல் பண்ணுறதா இருந்தால் இறப்பு சான்றிதழ் ஒரு காப்பி எடுத்து ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை திருமணம் முடித்து தனி குடித்தனம் போகிறவங்க திருமண சான்றிதழை ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்லோட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் திருமண சான்றிதழை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோனுக்குள்ளே நான் ஃபோட்டோ எடுத்து வச்ச அந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும். திருமண சான்றிதழ் அப்லோடு பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபைலுக்குள்ளே இருக்க திருமண சான்றிதழை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இப்போ அப்லோடு கிளிக் பண்ணிடுச்சு. பதிவேற்று அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணணும்.
அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்த பேஜ் வந்தாச்சு. நீக்க வேண்டிய பேரை இந்த செக் ஏரோ மார்க் இருக்கிற இடத்துல செக் பாக்ஸில் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தல் அப்படிங்கிற இடத்துல அந்த செக் பாக்ஸையும் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்க. உறுதிப்படுத்தல் செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போவோம். பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வந்தாச்சு. இந்த பேஜில் தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு வந்திருக்கு. அதோட ஒரு குறிப்பு எண்ணம் இருக்குது. இந்த குறிப்பு எண்ணம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் திருப்பி நம்ம வெரிஃபை பண்ணணும். அடுத்த பேஜில் போய் இந்த குறிப்பு எண் அப்படின்னு, அதாவது அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணணும். அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே வரும்போது அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜில் குறிப்பு எண் அப்படிங்கிற ஆப்ஷனில் இங்கே ஏற்கனவே நம்ம ஒரு நம்பர் நோட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த குறிப்பு எண் அந்த நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜில் ரெண்டு ரவுண்டு க்ரீன் கலரில் ரெண்டு டிக் மார்க் இருக்கும். ரெண்டு டிக் மார்க் இருந்தாச்சுன்னா அது உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதிலே உங்களுக்கு சான்றிதழ் பதிவிறக்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி இந்த சான்றிதழை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.